ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ் செல்வி. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வராமல் இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான வேலையாக போயிட்டோம். ஸோ இந்த போன கையோட பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸோட வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் புதுசாக கார் வாங்கணும் வீடு வாங்கணுன்றது தாங்க இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே முதல் தடவையாக நாங்கள் வீடு வாங்கியிருக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியலை. இனிமே வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் வாங்கியிருக்க வீடு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது இந்த ஊரில் க்ளோசிங்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஊரில் கம்ப்ளீட் ஆகிறது தான் க்ளோசிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ளோசிங் முடிஞ்சதுக்கப்புறம் கீயை இன்னைக்கு டோரில் வச்சுட்டு போயிருந்தா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை தாங்க எடுக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதில் தாங்க சாவி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணதும் ஸோ உள்ளே அவங்க வச்சுட்டு போயிருக்க கீ இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஊரில் சாவி கொடுக்கறது. ஸோ நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி நம்மளோட புது வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் எதுவுமே பண்ணலை. அவங்க ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம வீட்டில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு உள்ள வர போகிறோம். ஸோ ஒன்ஸ் வீடு ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. கனடாவில் புதுசாக வீடு வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ எங்களுக்கு இந்த வீடு எப்படி கிடச்சிதுன்ற அந்த ஸ்டோரியே பின்னாடி வர வீடியோக்களில் வரும். எங்களோட புது வீட்டுக்கு வந்திருக்க முதல் கிஃப்டே எங்களோட ரியல்டர் கொடுத்த இந்த கிஃப்ட் தாங்க. இதை ஒரு நாள் பிரித்து பார்த்துடலாங்க. ஸோ இவர் எங்களோட ரியல்டர். இவரை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது எங்களோட பேக் சைடோட வியூ பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட் என்ட்ரன்ஸ் பேஸ்மெண்ட்க்கு இருக்குது. இது வாக் அவுட் பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டோர் தனியாக இருந்துச்சுன்னா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவோட எங்களுக்கு இந்த வீடு கிடச்சிருக்கு. ஸோ நான் லைக் நம்ம எழுந்திருக்கிறப்போ நம்மளுக்கு நேச்சரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து அதே மாதிரியே பேக்யார்டு செமையாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி அப்படியே ஹைவே தான் இருக்குது. இங்கே நம்ம வீட்டு பேக்யார்டோட ஃபுல் வியூ பார்க்கலாங்க. யூஸ்வலாக வீட்டு பின்னாடி நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம வீட்டு பின்னாடி நெய்பர்ஸ் யாரும் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ மொத்தமும் நம்மளுக்கு அழகாக பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு சம்மர் டைம்லாம் பார்பிக்யூ பண்ணுறதுக்குலாம் ஒரு சூப்பரான இடமாவே தான் இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் சொன்னது கொஞ்சம் தாங்க வீடை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் வர இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.